ஏவிஎம் ப்ரொடக்ஷன் எப்பயுமே வந்து ஸ்டார்ஸ் பின்னாடி போனதே இல்லை. ஸ்டார்ஸை உருவாக்குறதுல மட்டும்தான் குறிக்கோளாக இருந்ததா வந்து ஒரு தகவல் இருக்குது. கதையை நம்புவாங்க, கதை பேஸில் போவாங்க. ஒரு ஸ்டார் காஸ்ட் வச்சு தான் நிறையா ஜெயித்தாங்க. சரவணா சார் தலையெடுத்த பிறகுலாம் ஸ்டார் காஸ்ட்டு தான். ரொம்ப ரேராக சம்சாரம் மின்சாரம் மாதிரி படங்கள். அவங்களுக்கு சின்ன படங்கள் ஆக்சுவலாக ராசி இல்லை. அவங்க எடுத்த சின்ன படங்கள் எத்தனையோ ஃப்ளாப் ஆயிருக்கு. அந்த டைரக்டர் ராசு தம்பியை வச்சு ஒரு படம் பண்ணாங்க. ஒரு படம் வேல்னு ஏதோ வரும், வெற்றி வேலு ஏதோ ஒரு படம், அதெல்லாம் ஓடலை. அந்த மாதிரி குட்டி குட்டி படம் நிறைய அவங்களுக்கு ஃப்ளாப் ஆயிருக்கு. அதனால் அவங்க அதை ரொம்ப குட்டி படத்தை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸ்டார் காஸ்ட்டை வச்சு பண்ணிடலாம்ப்பா, எதுக்குப்பா ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சி பெரிய ஸ்டார் தான் வச்சு பண்ணுவாங்க. இதை விட இன்னொரு ஹைலைட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு விக்ரம் வச்சு படம் பண்ணுறானோ எங்களேன், ஜெமினி பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ப்ரீவியஸ் படத்தோட கலெக்ஷனை பூரா எடுப்பாங்க. விக்ரமுக்கு முன்னால் போன படம் என்ன படம், காசின்னு ஒரு படமா, சரி காசி எப்படி ஓடிச்சு, எந்த தேட்டரில் ஓடிச்சு, அது அத்தனை ரெக்கார்டையும் கொண்டு வருவாங்க. கோயம்புத்தூரில் இந்த தேட்டரில் ஏன் போகலை காசி, அது ஏதோ கொஞ்சம் கம்மி இருந்துருக்கு, கண்ணு தெரியாதனால போகலையா, எப்படி, இந்த ரிசர்ச் நடக்கும். இந்த ரிசர்ச்செல்லாம் முடிச்சு தான் விக்ரம் வச்சு படமே பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ரிசர்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ வியாபாரம் பண்ண முடியும்னு பார்ப்பாங்க. விக்ரம் வச்சு படம் எடுத்தால் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிடலாமா, ஓகே, அப்போ நம்ம ஒரு 4 கோடி ரூபாய்க்கு தான் படம் எடுக்கணும் அப்படின்னு கட்டம் கட்டுவாங்க. இதை தாண்டக்கூடாது, இந்த வியாபாரத்தை நம்ம பண்ணணும். அதை பூரா ஃபஸ்ட்டு விசாரிப்பாங்க. விசாரித்து இப்படி பண்ணால் நம்ம 6 ரூபாய்க்கு இந்த படத்தை விற்கலாம், இல்லை 5 ரூபாய்க்கு விற்கலாம்னு தெரிஞ்சு படம் ஆரம்பிப்பாங்க. அப்படி வியாபாரம் இல்லை சமீபத்தில், இல்லை யாருக்குமே வியாபாரம் இல்லாமல் போயிடுச்சு. ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சம்பளங்கள் ஹெவியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் படம் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. வேண்டாம்ப்பா, தப்பாக இருக்குது, எல்லாம் சினிமா நம்ம போட்ட பிளான்லாம் நடக்காது. அது சிவாஜிலே கொஞ்சம் சரியாக நடக்கலை. சிவாஜி படத்துலேயே அவங்க போட்ட கட்டம் தாண்டிடுச்சு. சிவாஜிக்கு அப்புறம் படம் ப்ரொடக்ஷனை வேண்டாம்ப்பா அப்படின்னு விட்டாங்க.